தவம் செய்தாலும் தவம் முடிவில் அந்த மனம் நல்ல அந்த அலையக்க வேகம் குறைந்து அமைதியாகவே இருக்கும். ஆகையினால அந்த அமைதியை சற்று நேரம் கவனித்து, அமைதினா என்ன, அமைதியாக இருக்கும் போது இந்த நான் என்பதின் நிலை என்ன என்பதை உணர்ந்து அறியணும். ஏன்னா தியானம் என்பது ஒரு முயற்சி. மனதின் இயக்க வேகத்தை குறைத்து 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 மிக குறைந்த நிலைக்கு கொண்டு செல்வது. குறைந்த நிலைக்கு செல்கின்ற போது அங்கு இறைநிலையோடு மனம் ஒன்றி விடுது. அப்போ அது முழுமை அடையுது. அந்த முழுமையை, அமைதியை அதை கவனித்து உணர்வுக்கு கொண்டு வரும். என்ன உணர்வாக இருக்க அந்த நிலையில் அப்படின்னா ஒரு ஆனந்த உணர்வு, எக்ஸ்டசி என்று சொல்றோம், பரவசம். அதான் தியானத்தினுடைய உச்சம், நமது யதார்த்தம். எந்த மனிதன் தன்னுடைய யதார்த்த உண்மையை உணர்ந்து அறிகின்றானோ அவனுக்கு அவனுடைய வாழ்க்கையில பிறகு குழப்பத்துக்கு இடம் இல்லை. துன்பப்படக்கூடிய சூழல் இருக்கலாம், ஆனால் அவன் தெளிவாக இருக்கின்றபடியால் அதை அவன் துன்பமாக எடுத்துக்கொள்வதில்லை. அதை ஒரு நிகழ்ச்சியாகவே கருதுகிறான். ஒன்றை புரிந்து கொள்ளணும், எந்த நிகழ்ச்சியும் நம்ம பாதிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை, உண்மையில்லை. ஏனென்றால் இந்த நான் என்பதின் மூலநிலை நிச்சலன நிர்குண. எப்போ ஒன்று சங்கடம்னு சொன்னா அது எடுத்துக்கொண்டு அதற்கு ஏற்றவாறு ரியாக்ட் பண்ணும்போது அந்த சலனம் அல்லது சஞ்சலம், அதுவே சங்கடம். ஆனா எந்த ஒன்றையும் அது அப்படி எடுத்துக்கொள்ளாத நிலை எப்போது சாத்தியம்? தன்னுடைய யதார்த்த உண்மையை உணர்ந்த பிறகு ஒரு நான் என்று ஒரு தனி வஸ்து துன்பப்படுவதற்கோ இன்பப்படுவதற்கோ இல்லை. ஏனென்றால் உணர்வை கடந்த நிலைதான் சுயநிலை. எந்த புலன் உணர்வும் இல்லை, எண்ணங்களின் ஆதிக்கம் இல்லை. அந்த முழுமையில அந்த முழுமையை எதுவும் பாதிக்க முடியாது என்பதை அங்கு உணர்கிறது. ஆனால் எல்லா இயக்கமும் முழுமைக்குள்ளாகவே தான் நிகழ்கிறது. பிரபஞ்ச இயக்கம் அந்த எல்லையற்ற வெளிக்குள்ளாகவே நிகழ்கிறது. ஆனால் அந்த இயக்கத்தினால சுத்த வெளிக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அலையினால கடலுக்கு என்ன பாதிப்பு? எவ்வளவு அலை, ஒன்றா இரண்டா, எவ்வளவு வேகம், புயல் வரும்போது இன்னும் எவ்வளவு. ஆனால் எந்த அலையும் கடலை பாதிப்பதில்லை. அதே போல நம் மனதில் இருக்கக்கூடிய அலைகள், எண்ண ஓட்டங்கள், சஞ்சலங்கள் எதுவும் என்னை பாதிப்பதில்லை. ஆனால் என்னுள் தான் இந்த மனம் என்கிற அலை அலைக்கிறது. ஆனால் எனக்கு பாதிப்பு இல்லை. ஏனென்றால் நான் எல்லையற்றவன் என்கிறதெல்லாம் அங்க தெளிவாக வந்துகிட்டே இருக்கும். இதைத்தான் விடுதலை என்று சொன்னார். எதிலிருந்து? பாதிப்புகளில் இருந்து. அது இன்பமோ துன்பமோ, எல்லா பாதிப்புகளில் இருந்தும் அது விடுதலை அடையுது. அதுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அந்த ஒரு நிலையை அடைவதற்காகத்தான் உளவு முயற்சி நாம எடுக்கிறோம். ஆனா அந்த உலகம் ஒரு சாகரம், சம்சாரம் ஒரு சாகரம் என்று சொல்லுவோம். அது எல்லையற்றது. சாகரம் என்றால் கடல் அலை. இந்த வாழ்க்கையில அத்தனை இருக்கு. ஏன்னா நம்முடைய வினைப்பதிவு அப்படி.
நம்ம கொண்டு வந்த வினைப்பதிவு அந்த மாதிரி இருக்கிறதுனால எல்லாமே வாழ்க்கையில சந்திச்சிருக்கணும். எல்லாருக்கும் அனுபவம் இருக்கு. இந்த பிறவியில இந்த பாதிப்புகளிலிருந்து விடுபட்டு நான் என்பது பாதிப்புக்கு உட்படாத, எந்த சங்கடத்துக்கும் உட்படாத, மாறாக ஒரு ஆனந்த ஸ்வரூபம். அந்த ஆனந்தம் எங்கும் எல்லையற்று வியாபித்து இருக்கு. எல்லாவற்றிலும் ஆனந்தமே தான் வெளிப்படுது என்பதெல்லாம் உணர்ந்து புரிந்து கொள்ள முடியும். இல்லைன்னு சொன்னாக்கா மீண்டும் மீண்டும் வாழ்க்கையில எதையோ எதிர்பார்த்து ஏமாந்து பல பல நிபந்தனைக்கு நாமே உட்படுத்தி கடைசியில மனசுல ஒரு சங்கடம் தான் மிச்சம். பொருள் அளவுல என்ன சாதிச்சாலும் சரி, புகழ் செல்வாக்கு அதிகாரம் எது கட்டினாலும் சரி, மனதுல அந்த ஃப்ரஸ்ட்ரேட்டிவ் மைண்ட் என்று சொல்லுவாங்க, சஞ்சலத்தோடு கூடிய ஒரு மாதிரியான மனம். அப்போ இந்த ஆன்மீகம், நான் அன்று சொன்னேன், இன்றைக்கு எந்த மதத்திலும் உண்மையான ஆன்மீகம் இல்லை. வெறும் பக்தி மார்க்கம் என்று சொல்லிக்கொண்டு என்னென்னலாமோ நிகழுது. பக்தியினுடைய உச்சம் என்ன என்றால் நற்செயல் புரிவது. இயற்கை செயலுக்கு உட்பட்டது. பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று, ஆதி மெய் அதான் உண்மையான பொருள். அது எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி, அணு என்றால் இயக்கம், முதல் வெளிப்பாடு இயக்கம்தான். அணு சுரண்டா இயக்கம், பஞ்சபூதங்கள் இயக்கம். ஆனா ஜீவ இனங்கள் என்று வருகிற போது அதுவே உணர்வு என்ற நிலை, அதை வாழ்வு என்று சொல்றோம். அணு முதல் அண்டம் ஈராக அது இயக்கம் என்றும், ஜீவ இனங்களில் அதை வாழ்வு என்றும் சொல்றோம். எது வாழ்வு? செயல். அணு செயல் புரியுது, அதாவது இயங்குது. பூமி இயங்குது, செயல் புரியுது. ஆனா ஜீவ இனங்கள்ல செயல் என்பது வாழ்வு என்பது ரெண்டும் ஒண்ணும். அப்ப செயல் இல்லாம வாழவே முடியாது. செயலற்று முடியாது. பிணம்தான். செயலற்று இருந்தா அது பிணம், பிணத்துக்கு ஒப்பு. ஏதோ தவநிலையில சிறிது நேரம் செயலற்று சும்மா இருக்கிறோம். எதுக்கு சும்மா இருக்கிறோம்? நான் முழுமையானவன் என்று உணர்ந்து, நான் ஆனந்தமயமானவன் என்று உணர்ந்து அறிவதற்கு. அந்த அறிவு கொடுக்கிற தெளிவை வைத்துக் கொண்டு வாழ்வு என்ற இயக்கத்திற்கு மறுபடியும் வருகிறோம். அங்க சும்மா இருக்கல, செயல் புரிகிறோம். ஆனால் அந்த செயலில் நான் செய்கிறேன் என்று பத்தப்படாம நான் செய்விக்கப்படுகிறேன் என்கிற நிலைக்கு உந்தப்பட்டு செயல் புரிகிறது. அதுதான் கர்மயோகம் என்று சொன்னான். குறிப்பாக நிஷ்காமிய கர்மம். நாம சாதாரணமா வாழ்க்கையில செய்யக்கூடியது காமிய கர்மம், அதாவது இச்சைக்கு உட்பட்டு, இச்சைக்காக, சுயநலத்திற்காக என்ன வேண்டுமானாலும் புரிவது, அது வெறும் கர்மம். ஆனா கர்ம யோகம் என்று சொன்னா, யோகம் என்றால் இனிமை. நாம செய்யற செயல் எல்லாம் தனக்கும் பிறருக்கும் இனிய விளைவுகளை கொடுக்கணும். அது எப்போ சாத்தியம்? நிஷ்காமிய கர்மம் என்ற நிலைக்கு மனசு வரணும். இச்சை இல்லாம, மாறாக அன்பின் நிமித்தம் நான் உண்மையை உணர்ந்து கொண்டேன், நான் அடைவதற்கு ஒன்றுமே இல்லை, தக்க வைப்பதற்கும் எதுவும் இல்லை அப்படிங்கிற ஒரு புரிதல் அங்கு நிகழுது. அதான் ஞான நிலை. தன்னை உணர்ந்தவனுக்கு இன்னொன்று அடைய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஏன் அடைய வேண்டிய மிகப்பெரிய பேர் தனது முழுமை ஆனந்தம். அந்த உணர்ந்த நிலையில தான் பெறுவதற்கோ அடைவதற்கோ சாதிப்பதற்கோ ஒன்றும் இல்லை. ஒரு புரிதல். பிறகு செயல் புரிந்துதானே வாழணும். என்ன செயல்? பிறர் இந்த உண்மையை அறியாத காரணத்தினால, அறியாமையினால எல்லாம் இருந்தும் துக்கம் அடைகின்றார்கள். அவர்களுக்கு இந்த அறிவை கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு அன்பு. அதன் நிமித்தம்
கொஞ்சம் கொஞ்சமா பலவிதமான கர்மங்கள், நிஷ்காமிய கர்மங்கள். அதுதான் இறுதியில கர்மயோகம் என்று சொல்லப்பட்டது. அதுக்கு நாம் அனைவரும் நம்மளை பக்குவப்படுத்தி தயாரா கொண்டு வந்துட்டோம். எந்த ஒரு மனிதன் அந்த கர்மயோகம் என்ற நிலைக்கு வருகிறானோ அது தனக்காக செய்யலை, ஆகவே அங்கே துக்கப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அன்பின் மட்டும் நான் காரியங்களை செய்துக்கிட்டே இருக்கேன். இறை சித்தம் என்ன விளைவு வருதோ வரட்டும், நான் அதுல பந்தப்படலை. அந்த விளைவை நான் சொந்தம் கொண்டாடவும் இல்லை, அது எனக்கு அல்ல. அந்த ரிசல்ட் சொல்றேன், ரிசல்ட் ஓரியன்டட் திங்கிங் என்று சொல்வார்கள். எந்த ரிசல்ட்டையும் நான் எதிர்பார்க்கல. இது நல்ல கர்மம், இது பிறருக்கு நிச்சயமா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், ஆகவே செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு நிலை. இரண்டாவது, நிறைய செயலாம விட்டு விடுவோம். இது வரைக்கும் நிறைய செய்தோம், எதற்காக என்று தெரியாம உணர்ச்சி வயப்பட்டு அந்த இடத்துல அது தேவை என்று கருதி கொண்டு தேவையில்லாத செயல்களை செய்து கொண்டே இருக்கிறோம். ஆனா இப்போ தெளிவு வந்துருச்சு. எனக்கு என்ன வேணும், எவ்வளவு வேணும், எப்படி பெறுவது, எதற்கு? என்னுடைய உடல் துன்பங்களை போக்குவதற்கு மட்டும். என்னுடைய இன்பத்தை பெருக்குவதற்கு நான் எதையும் செய்ய வேண்டியதில்லை. அப்ப என்ன? கர்மங்கள் குறையுது. இதுவரைக்கும் இன்பத்தை பெருக்குவதற்காக நிறைய செயல், 4 பேருடைய பாராட்டுதல் பெற வேண்டும், புகழ் அடைய வேண்டும், அதிகாரம் செலுத்த வேண்டும் என்பதற்காக, அதுக்குரிய சூழலை உருவாக்குவதற்காக எத்தனையோ செயல், அத்தனையும் வீண். இப்ப தெரிஞ்சு போச்சு, என்னுடைய ஆனந்தத்திற்காக நான் செய்வதுக்கு ஒன்றுமே இல்லை. என்ன சொன்னா, அப்படி நம்ம மேலும் மேலும் செய்தோமானா ஆனந்தமே கிட்டாது. ஆனந்தம் என்பது சும்மா இருந்து பெறக்கூடியது. சும்மா இருக்கிற போதுதான் நமது சுயமே சுகம் என்ற ஒரு உணர்வுக்கு வர முடியும். அப்ப எப்பவுமே சும்மா இருக்கணுமா? தேவையில்லை, இருக்கவும் முடியாது. நான் ஏதாவது செய்தாலும் குறைந்த என் உணவுக்காக நான் செய்யணும். உணவுக்காக, என்னுடைய நான் உண்ணக்கூடிய உணவுக்காக நான் செயல் புரியணும். பிறகு உண்மை நான் உணர்ந்த பிறகு சமுதாயத்தை பார்க்கிற போது இந்த ஒரு உண்மையை அறியாத காரணத்தினால இந்த ஒட்டுமொத்த உலகமும் துன்பத்துல உணர்ந்து கொண்டு இருக்கு. அதுக்கு நம்மால என்ன செய்ய முடியும்? எப்பவுமே மனசுல அந்த நான் என்ன செய்ய முடியும் அப்படி ஒரு தாக்கம் இருந்துகிட்டே இருக்கும். பிறருக்கு அவர்கள் படும் துன்பத்திலிருந்து அவர்கள் விடுபடுவதற்கு நான் என் அறிவை கொண்டு, உடலை கொண்டு, பொருளை கொண்டு என்ன செய்ய முடியும்? அதான் கர்மயோகம். கீதையில கடைசி யோகமே கர்மந்தான், கர்மயோகம். ஏன்னா ஆரம்பம், குருஷேத்திரத்தில் ஆரம்பம் கர்மம் செய்ய மறுப்பது. அர்ஜுனன் இக்னோர் பண்றான், அவனுடைய கடமை செய்ய மறுக்கிறான். தன்னுடைய கர்மத்தை செய்ய மறுக்கிற போதுதான் அவனுக்கு ஞான உபதேசம் கொடுக்கப்படுது. கர்மம் இல்லாத வாழ்க்கை இல்லை. இயக்கம் இல்லைன்னா ஏது இயற்கை? அந்த இயற்கைக்கு உட்பட்டவன் தானே நான். ஆகவே நான் ஒரு இயக்கத்தில் இருந்துதான் ஆக வேண்டும், செயலில் இருந்துதான் ஆக வேண்டும். ஆனா அவன் செயல் செய்ய மறுக்கிறான். அங்கதான் செயலின் முக்கியத்துவத்தை கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு ஞான உபதேசமா போதித்து, விளைவில உனக்கு பந்தம் இல்லை, நீ செய்ய கொலை என்ற செயல். ஏன்னா குருஷேத்திரம் என்பது ஒரு போர்க்களம். அர்ஜுனன் ஒரு போர் வீரன், சத்திரியன். அவனுடைய கடமை போர் செய்தல். அந்த இடத்துல போர் செய்யும்போது கொலை நிகழும். அந்த கொலை என்று, அதனால உயிர் இழப்பு, அந்த விளைவு. பொதுவாக கொலை என்றால் பாவம் என்று சொல்லும். ஆனால் அந்த பாவம் உனக்கு இல்லை அர்ஜுனா, விளைவு உனக்கு இல்லை, அனைத்தும் எனக்கே. பாவம் உண்டுமெனில் அல்லது புண்ணியம் உண்டுமெனில் இரண்டுமே எனக்கு, உனக்கு இல்லை. அதுக்குடைய அர்த்தம் என்னன்னா, நாம் செய்யற செயலாளோட விளைவு எனக்கு இல்லை, நான் பந்தப்படலேங்கிற ஒரு உணர்வோடு செய்தா அது கர்மயோகமா மாறுது. அது கொலையாக இருந்தாலும் சரி. இன்னைக்கு நம்ம
இமாலயத்துல போர் அப்பப்போ அங்கு மரணம் அடைகிற வீரர்களை நம்ம என்ன சொல்றோம், வீர மரணம் என்று அதை ரொம்ப பெருமையா பேசுறோம். அந்த வீர மரணம் எதனால் நிகழ்ந்தது? கொலை. அப்ப கொலை என்பது வீர செயல். நீங்க யாரும் உங்களை நான் கொலை செய்ய சொல்லல, தவற எடுத்துறாதீங்க. அந்த இடத்தில் அதான் நிஷ்காமிய கர்மம். தனக்காக அல்ல, என் நாட்டிற்காக, என் நாட்டினுடைய பாதுகாப்பிற்காக நான் இந்த கொலையை செய்கிறேன். அந்த நாட்டுக்காரன் செத்துட்டான், அந்த வீரன். ஆனால் அந்த மக்கள் அவனை என்ன சொல்லுவாங்க? வீரன், தன் நாட்டிற்காக தன் உயிரை தியாகம் செய்தான். இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, அது மாதிரி நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இயற்கையா சில கர்மங்கள் இருக்கு, தொழில் இருக்கு. அதை கர்மயோக நியதிப்படி செய்தால் இந்த உலகம் உய்யும். அப்போ நிஷ்காமிய கர்மம் செய்வதற்கு மனம் நல்ல பக்குவம் அடையணும். ஏன்னா இப்ப இருக்கிற மனம் சொந்த பந்தத்துக்கு உட்பட்டது இல்லையா? இப்ப இருக்கிற மனம் அதுக்கு நிறைய சொந்தம் கொண்டாடும். எனது எனது என்கிற ஒரு நிலையில இருந்தாதான் அந்த மனம் உயிர் வாழும். அந்த மனதிற்கு எதுவுமே இல்லை என்று சொன்னா மனமென்றே ஒன்று இல்லாம போயிடுமே. அப்ப மனதினுடைய இயல்பு சொந்த பந்தம். ஆனா இந்த மாதிரி சிந்தித்து சிந்தித்து புரிந்து தியானம் மாற்றுகிற போது எந்த சொந்தமும் இல்லை, பந்தமும் இல்லை. அதுக்கும் மேல சொந்தம் கொண்டாடுவதற்கு நானே இல்லை. பாருங்க எவ்வளவு பியூட்டி. நான் இருந்தா தானே சொந்தம் கொண்டாடுறதுக்கு. நானே இல்லாத போது நான் எதை பொசஸ் பண்றதுக்கு? நானே இல்லை. நோபடி இஸ் தேர் டு பொசஸ். யாருமே இல்லை. இது எனது என்று சொந்தம் கொண்டாடுவதற்கு யாருமே இல்லை. இது ஒரு பேருண்மையான நிலை. அப்ப எங்க என்னதான் இருக்கு? இஸ் நோ சப்ஜெக்ட், நோ ஆப்ஜெக்ட், நோ ஈவன் ப்ரெடிகேட். பயனிலை கூட இல்லை. மூன்று திரிபுடி என்று சொல்வாங்க. கடந்த ஒரு சாட்சி நிலை. பிரபஞ்சம் அவ்வளவு பெரிய இயக்கம். அந்த இயக்கத்திற்கு சுத்த வெளி சாட்சி மட்டுமே. அது எந்த பாதிப்பும் இல்லை. அதான் விட்னஸிங் ஸ்டேட் ஆஃப் மைண்ட். இப்ப அந்த மனதின் நிலை என்ன? ஸ்டேட் ஆஃப் விட்னஸிங். துன்பமோ இன்பமோ அதுக்கு நான் சாட்சி மட்டுமே. எனக்கு துன்பமும் இல்லை, இன்பமும் இல்லை. நான் பந்தப்படலை. அந்த நிலை எப்படி இருக்கணும்? வார்த்தையில எப்படி சொல்றது? சொல்றதுக்கு இல்லை. இந்த உடல் எனக்கு, நான் அந்த உடலுக்கு நான் சாட்சி. இந்த மன இயக்கத்திற்கு நான் சாட்சி. அந்த மனசுல என்னென்னமோ ஓடுது, அதுக்கு நான் சாட்சி. நான் எண்ணல. இந்த உடல் என்ற கருவியில மனம் என்ற எண்ணங்கள் ஓடுது. நான் அதை கவனிக்கிறேன், ஓடுது. நான் எண்ணல. நான் வெறும் கவனிப்பாளர், ஒரு விட்னஸ். இந்த மாதிரி ஓடுது. இந்த உடல் என்னோ செய்யுது. அவங்க ஏதோ சொல்றாங்க, இது உடனே கோச்சுக்குது. எது இது? இது கோச்சுக்குது. எது சொல்லுது? அது சாட்சி. உண்மை அதுதாங்க. இந்த இயற்கையினுடைய வெளிப்பாடு தானா வெளிப்பட்டு வெளிப்பட்டு ஒரு ரோஸுக்கு தெரியுமா தான் ரோஸ் என்று? அதனுடைய வாசனை அதுக்கு தெரியுமா? தெரிஞ்சுக்க முடியுமா? முடியாது. இப்படியே நீங்க பரிணாம சிறப்புல பார்த்தீங்கன்னா கடைசியா மனிதன் என்ற உருவம் உருவாகுது. அந்த மனிதனிடம் உடல் இயக்கமும் இருக்கு, மன இயக்கமும் இருக்கு. அது வெளிப்படுது எண்ணங்களா. உண்மையில இந்த நான் என்கிற பேருண்மைக்கு அதுக்கு எந்த பந்தமும் இல்லை உண்மையில. ஆனா இப்போ பந்தப்பட்டிருக்கு. ஏன்னா மாயை நாமளே பந்தப்படுத்திக்கிறோம் இருக்கிறது மாதிரி. எப்படி கனவில் வரக்கூடிய காட்சிகளிலும் நிகழ்ச்சிகளிலும் கனவு காண்பவனுக்கு பந்தம் இல்லை, இல்ல கனவு என்று தெரிந்த பிறகு. ஆனால் கனவு காண்கிற போது எதை அவன் கனவாக காண்கிறான்? தன்னையே. அங்க ஒரு ராஜா வர்றான், அல்ல ஒரு பிச்சைக்காரன் வரான் கனவுல.
ராஜாவாக வருவது இவருடைய மனதினுடைய ப்ரொஜெக்ஷன், பிச்சைக்காரனா வருது இந்த மனதினுடைய ப்ரொஜெக்ஷன், கணவனா என்ன ப்ரொஜெக்ஷன். அதே மாதிரி பகல் பொழுதுல நம்ம எதையோ கற்பனை பண்ணி செய்யறோம். நல்லா கவனிக்கணும். கனவில் கனவு காண்பவனும் காணப்படும் பொருளும் நிகழ்வுகளும் எல்லாம் ஒன்றினுடைய பிரதிபலிப்பு அல்லது சிதறல். அதே போல பகல்ல எண்ணங்களுக்குரிய கடந்த கால நிகழ்ச்சி அல்லது வருங்கால கற்பனை, அதுல இருக்கிற ஒரு இன்வால்வ்மெண்ட், ஒரு ஈடுபாடு. அந்த ஈடுபாடு தான் நான். அப்படி ஒரு நான் இல்லை. அந்த எண்ணங்கள் இல்லாத ஒருவனை உருவாக்குது. எப்படி கனவு காணும் போது இல்லாத ஒன்றை உருவாக்கி நிகழ்வது போலவே இருக்கு. அதுதான் பகல்ல நிகழ்கிற நிகழ்வுகள் அனைத்தும் மனதனுடைய சிதறல். இது எப்போ தெரியும்? ஆன்மா விழித்துக் கொள்கிற போது. இதுவும் கனவுக்கு ஒப்பானது, எந்த பலனும் இல்லை. கனவு காணும் போது பலன் இருப்பது போல தெரிந்தது, கனவு என்று விழித்து அறிந்த போது அதை அலட்சியப்படுத்துகிறது. ஏன்னா அது கனவு. அதே போல ஆன்மா விழித்துக் கொள்கிற போது மன கிளேசங்கள் எல்லாமே கனவுக்கு ஒப்பானது என்று அது என்ன செய்து கொள்ளும்? இக்னோர் பண்ணிடும். அதுக்கு இன்பமும் இல்லை, துன்பமும் இல்லை. அது தன்னை இன்பமா உணர்ந்துருச்சு, ஆன்மா விழித்து கொண்டது. இதுதான் செல்ஃப் அவேக்கன்ட் ஸ்டேட் என்று சொல்வார். சுயம் விழித்து கொண்ட நிலை. இப்ப எது விழிச்சிருக்குன்னா மனசுதான் விழித்திருக்கு. மனசுதான் தூங்கிச்சு. தூங்கும்போது கனவும் சொல்றோம், விழித்திருக்கும் போது நினைவுன்னு சொல்றோம். ஆனா ஸ்டஃப் ரெண்டு ஒன்றுதான், சேம் ஸ்டஃப். இது ஒரு உன்னதமான இடம். இதை நீங்க சரியா புரியணுமானா ரொம்ப ஆழ்ந்த அமைதி நிலையில் இருந்து ஒரு ஆய்வு செய்யணும், ஒரு ஆத்ம விசாரணை. கனவுனா என்ன? கனவுல என்ன நிகழுது? உண்மையிலே யாராவது வந்தாங்களா? இல்ல நானே பல வேஷம் போட்டுக்கிறேன். என்னையே நான் பல ரூபங்களை கனவுல காண்றேன். அதுபோல நினைவிலும் என்னையே நான் காணுகிறேன். அது இன்பமோ துன்பமோ, என்னையே கூட சொல்லக்கூடாது, என் பதிவுகளை, பதிவுடைய ப்ரொஜெக்ஷன். மைண்டனா பதிவு தானே, இம்பிரிண்ட்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ், அனுபவ பதிவுகளின் இயக்கம் தானே மனசு. அதனுடைய ப்ரொஜெக்ஷன் தானே நினைவு. அதனை நாம் உருவாக்கி வச்சிருக்கிற உலகம். அதுல தானே சொந்த பந்தம், சுகதுக்கம். உண்மையிலே நான் அல்ல, ஆத்மஸ்வரூபம். அந்த நிலையை உணர்ந்துட்டோம் அப்படின்னா, திருப்பி சொல்றேன், இப்போ பகல் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய அனுபவங்கள் அனைத்தும் கனவில் இரவில் ஏற்பட்ட அனுபவங்கள் போலவே வேறுபாடு இல்லை. கனவுல கூட நம்ம யாராவது திட்டா அதை அடிச்சுட்டு அழுவோம். திடீர்னு கண்ணை முடிச்சு பார்த்தா கண்ணில் கண்ணீர் கொட்டி இருக்கும். பாருங்க, கனவுல கூட உடல்ல ரசாயன மாற்றம் ஏற்படுது. அதே போலதான் பகல்ல. அப்ப அந்த மூன்றாவது நிலை ஆன்ம விழிப்பு நிலை. ஆன்ம விழிப்பு நிலைக்கு வந்த பிறகு அவன் செய்யற செயல் அவனுக்காகவே இல்லை. ஏன்னா அவன் இல்லையே. இது அறியாம கனவு கண்டு கொண்டிருக்கிற அந்த உலகத்தாருக்கு அவன் அவங்களும் விழிப்பு அடைய வேண்டும் என்பதற்காக அவன் அந்த செயலை செய்வான். அவன் தான் மகான். அவன் வேற எந்த செயலும் செய்ய மாட்டான். அவனுக்கு செயல் கிடையாது. அவன்கிட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவான், ஐ ஹாவ் நத்திங் டு டூ. நான் செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்ப என்னவோ அது இது சொல்றியே, இப்போ அதை பண்ணணும் இதை பண்ணணும். அது தூங்கி கொண்டிருவர்களுக்கு விழிப்பு அவனை எழுப்ப விடணுமே. அவன் கனவுல அழுதுட்டு இருக்கிறான், புலம்பிட்டு இருக்கிறான். நீ கனவு காணுகிறா என்று சொல்லி அவனை தட்டி எழுப்பணுமே. அதுக்கு சில காரியங்கள் செய்ய வேண்டியிருக்கு. அதான் நிஷ்கார்மிய கர்மம். அதைத்தான் ஒரு குரு செய்யறான். வேதாந்த மகர்ஷி ஆரம்ப காலத்துல வாழ்ந்த வாழ்க்கை என்ன, தான் ஞானம் அடைந்து துறவடைந்த பிறகு அவன் வாழ்ந்த வாழ்க்கை என்ன, ரெண்டையும் ஒப்பிடுங்க.
அதெல்லாம் செய்துப்பா. சிறு வயதுல கஞ்சிக்கு வசதி இல்லை, அப்புறம் என்ன பணம் சம்பாதிச்சு ஆகணுங்கிற ஒரு கட்டாயம், கடினமா உழைக்கிறான், கை நிறைய சம்பாதிக்கிறான், கோடீஸ்வரன் ஆயிட்டான் ஒரு கட்டத்துல. ஆனா அவருக்குள்ள பாக்கியம் என்னன்னா, பொருள் ஈட்டுவதற்கு எவ்வளவு உழைப்பு கொடுத்தாரோ அதே அளவுக்கு அருள் ஈட்டுவதற்கு ஒரு கவனத்தை செலுத்திக்கிட்டே வந்தாங்க. ரெண்டு இணையாக ஓடுது. ஒரு கட்டத்தில் எல்லா பொருளையும் இழக்கிறார், அருளை இழக்கல. அந்த அருள் அவருக்கு பல விஷயங்களை சொல்லி கொடுக்குது. அப்பந்தான் ஒரு உலக சமுதாய சேவா சங்கம். எதுக்காக ஒரு அமைப்பு, ஒரு இயக்கம்? தான் எப்போ வெளிப்படையாத போது பணம் பணம் என்று அலைந்து துன்பப்பட்டோமோ அதுபோல அந்த சமுதாயம் இப்போ அடைஞ்சிட்டு இருக்கு. இப்போ நான் விழித்து கொண்டேன், எனக்கு ஒன்றும் வேண்டியது இல்லை. அது மாதிரி எல்லாரையும் வெளிப்படை செய்துட்டா யாருக்கும் எதுவும் தேவையில்லை, கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. குறையேதும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா. அவனுக்கு ஒரு குறை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி அவனுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னு உண்மையில அந்த ஆன்மாவுக்கு ஏதாவது வேணும்னா தானா அவனை தேடி வருது. அந்த பாடல தானே, வேண்டியதை கொடுப்ப வேங்கடவா நீ இருக்க, அதாவது இறைவா நீ இருக்கிற. அது பக்தி மார்க்கத்துல பாடப்பட்டதால அதுலயும் ஞானம் வருது. நீ கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய். அப்ப இறைவனை பக்தியில என்ன சொல்றாங்கன்னா, உண்மையிலே இறைவன் கண்ணுக்கு தெரியாத மறைபொருள். அது வேதம் ஓதுவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். மறை ஓதும் ஞானிகளே உன்னை அறிவார். எனக்கு ஒன்றும் தெரியாது, ஆனா எனக்கு ஒரு குறை. இது ஒரு பக்தி இல்லை. ஆனா இங்க அப்படி இல்லை. தெரியாதுன்னு சொல்றீங்களா, எனக்கு நல்லா தெரியுது, எனக்கு ஒரு குறையும் இல்லை. அப்படி ஒவ்வொருத்தரும் வரணும். எப்போ தன்னுடைய முழுமையை உணர்ந்த பிறகு ஏது குறை? குறை இல்லாதனால எனக்கு என்ன வேணும்? ஒண்ணு வேண்டியதில்லை. பசிச்சா சாப்பாடு கிடைக்கும். அதை தவிர இந்த உடலுக்கு என்ன வேணும்? இந்த உடல் இயங்கணும்னு சொன்னா சக்தி வேணும். சக்தி வேணும், உணவு வேணும். சரி, சாப்பிட்டோம். இப்போ உடல் இயங்குது, மனம் இயங்குது. இந்த இயக்கத்தை கொண்டு என்ன செய்யணும்? மகிழ்ச்சியா இருக்கும். இந்த இயக்கம் இயற்கையெல்லாம் பார்க்குது. மனம் என்ற இயக்கம் அவ்வளவு ஆனந்தமா இருக்கு, அழகா இருக்கு. அது வேற ஒன்றும் தேவையில்லை. ஏன்னா முழு இயற்கையும் கைவசம். இப்படி எல்லாம் இந்த மனசுல ஒரு ஓட்டம், ஆன்மாவினுடைய ஃப்ளோ ஆஃப் த சோல். ஆன்மா எங்கும் வியாபித்து இருக்கு அந்த ஓட்டம். ஒரு இந்த நிறைவுல நான் நிறைவு அல்ல, இந்த பற்றறைங்கிறதுல ஒரு நிறைவுல நான் சொல்லிக் கொள்வது இதான் ஞானம். ஞானம் அடைந்தவனுக்கு துக்கம் இல்லை, சுகமும் இல்லை. மெட்டீரியலா பொருள் இருந்து அவனுக்கு சுக துக்கமே இல்லை. அவனே சுகம். சுகத்தின் வெளிப்பாடுதான் அவன் ஆனந்தம். அப்ப இந்த பேருண்மையை நீங்கள் எல்லாரும் உணர்வதற்கு ஏற்றவாறு உங்களுடைய வாழும் முறையை வைத்துக் கொள்ளணும். சிந்தனையில உயரணும். வீடுன்னு சொன்னா 4 பேர் இருப்பாங்க, 4 விதமான பேச்சுகள் இருக்கும். நீங்க எதையும் பந்தப்படாது. உண்மை அதுதான். நீங்க இப்படியே நினைச்சிடு, இதெல்லாம் கனவு, இதெல்லாம் கனவு. நான் இன்னும் சற்று நாள் விழித்து விடுவேன், அப்புறம் இது நல்லாவே தெரியும். பட் இப்பவுமே நான் தெரிஞ்சுக்கிறேன், இதெல்லாம் கனவு. ஏதோ சொல்றாங்க, அவங்க ஏதோ சொத்தை எடுத்துட்டு போயிட்டாங்க. கனவு தானே. அடிக்கடி மனசுல சொல்லிக் கொள்ளுங்க, இது கனவு தான். நான் ஒரு நாள் என்னுடைய ஆன்மா விழித்து கொள்ளும், அன்னைக்கு இது உறுதி செய்யப்படும். இன்னைக்கு நான் அதை தெரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற ரீதியில நம்ம மனசை பக்குவப்படுத்தணும். இப்போ 2 நாளா நிறைய அலைச்சல் இந்த உடல். அதனால அந்த உடலுக்கு கொஞ்சம் துன்பம் கூட, ஒரு சோர்வு. ஆனா அந்த மனசுல எந்த சோர்வும் இல்லை. ஏன்னா மனசுல சொல்றத விட இந்த நானுக்குன்னா அந்த செல்ஃப், அது ஏன் துக்கம் இல்லைன்னா அது பந்தப்படலை. ஏதோ 4 பேர் கூப்பிட்டாங்க, அதை போய் பார்க்கணும், இதை செய்யணும், செய்தோ அந்த சமுதாயம் மேன்மை அடையும், நம்மளால ஏதாவது செய்யலாம், வாங்க போகலாம். சரி போகலாம். ஒரு பக்கம் கழுத்து வலி, ஒரு பக்கம் கை வலி, உடலுக்கு சோர்வு, அவ்வளவு டயர்ட். ஆனா அந்த ஆன்மா இருக்கு பாருங்க, அது டயர்டாகவே இல்லை. அது சென்ற இடத்துலையும் பேசிட்டு இருக்கு, போன இடத்துல தூங்கல. மத்தியானம் எப்பவும் தூங்குறவன் போயிட்டே இருக்கிறேன். ஒரு நாளைக்கு எத்தனை கிலோமீட்டர் சென்ற 2 தினங்கள்ல, காலை முதல் இரவு வரை.
ஓய்வே எடுக்கல. ஸோ எப்படி இந்த வயசுல இவ்வளவு நீங்க எப்போ நல்லா ரெஸ்ட் எடுப்பீங்களே? வேலை இல்லை, ரெஸ்ட் எடுத்தேன், வேலை இருந்து ரெஸ்ட் எடுக்கல. ஆன்மாவுக்கு ரெண்டும் ஒண்ணுதான். ஆன்மாவுக்கு ஏது ஓய்வு? அது எப்பவுமே எல்லையற்று இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் நிலை இல்லையா? அப்ப அந்த நிலைக்கு வந்த பிறகு அந்த கஷ்டம் தெரியலேன்னு சொல்ல வரேன். நீ யாருமே அந்த நிலைக்கு வந்துட்டீங்கன்னா சங்கடப்பட மாட்டீங்க. உங்களுக்கு சங்கடம்னா என்னன்னே தெரிய முடியாது. ஏன்னா அது நிஷ்காமிய கர்மம், கர்ம யோகம். நாம் ஆட்டுவிக்கப்படுகிற ஒரு கருவி என்கிற நிலை. இது ஆட்டுவிக்கப்படுகிற கருவிதான். இவன் செய்பவன் அல்ல, செயல். சென்ற வாரம் சொன்னேன், நான் கர்த்தா அல்ல, கர்மா. கர்த்தா கர்த்தா என்று சொல்வதும் ஒரு கனவு. கர்மா எல்லாமே செயல். விண் தோன்றுவதற்கு முன்பாகவே வெளியில தண்ணீருக்கு சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல் என்பதே ஒரு செயல் தானே, ஒரு இயக்கம் தானே, கர்மா தானே. அது கர்த்தாவா? இல்லை. அப்ப கர்த்தா என்பது இல்லை, கர்மா மட்டுமே. ஆகவே நான் செய்பவன் அல்ல, செயல். செயலும் நானே. ஒருவேளை உங்களுக்கு புரியுதுக்கா? செயல் புரிபவன் யாரா இருக்காங்க? அதுவும் நானே. செயலே செயல் புரிபவன் ஆக்சுவலா இல்லை. செயல் புரிபவன் என்று ஒரு தனி வியக்தி இல்லவே இல்லை. செயல் மட்டுமே. ஒன்லி கர்மா எக்ஸிஸ்ட். இதை புரிஞ்சுட்டு கர்மம் செய்தா அது கர்ம யோகம். எவ்வளவு சின்ன சின்ன செயலை செஞ்சுட்டு வீட்டுல எவ்வளவு கஷ்டப்படுறீங்க. என்னையே செய்ய சொல்றாங்க. ஏன் அவங்களுக்கு செய்தா என்ன? எவ்வளவு சண்டை போடுறோம். இந்த உடல்ல எந்த ஒரு சிற்றறையாவது இயங்காம இருக்குதா? நமக்கு விரும்பினாலும் விரும்பாட்டாலும் இந்த முழு உடலும் இயங்கிக்கிட்டே இருக்கு, செயல் புரிஞ்சு கொண்டே இருக்கு. நீங்க நினைச்சாலும் நினைக்கட்டாலும் உங்க மனம் ஏதாவது எண்ணிக்கிட்டே இருக்கு. பாருங்க, நீங்க நினைச்சா கூட உங்க செயலை நிறுத்த முடியாது. முடிவான்னு பாருங்க. அப்ப சும்மா இருக்க சொல்றீங்க சார், அது சாத்தியப்படாத. இப்போ யாரோ அங்க நினைக்கிறீங்க, சும்மா இருக்க சொல்றீங்களா? அது எப்படி சாத்தியப்படும்? செயல் தானே எல்லாம். அப்படின்னா நீங்க சும்மா இருக்கிறது நம்ம ஒரு வார்த்தையை சொல்லி இருக்க சொல்றோம். இருந்து பார்த்தீங்கன்னா செயல் மட்டுமே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை அறிவீர்கள். ஆனால் அதை அறிபவன் என்று ஒரு தனியாக ஒருத்தன் இல்லை, செயல் மட்டுமே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று அந்த செயலுக்கு சாட்சியாக ஒரு பாவனை வரும். அதுதான் சாட்சி பாவனா. சான்ஸ்கிரிட்ல ஒரு வார்த்தை இருக்கு. அல்டிமேட் என்னன்னா சாட்சி பாவனா, a state of witness. Who is the witnesser? No witnesser, only witnessing. விட்னஸிங்னு போடும்போதே அதுவும் ஒரு செயல் தான். என்ன செயல்? செயலற்ற செயல், விட்னஸிங். இப்போ கோர்ட்ல வராண்டால 3 பேர் நிற்கிறாங்க, பிரதி, வாதி, சாட்சி. இன்னும் நீதிபதி வரல. பிரதி நிற்கிறான், வாதி நிற்கிறான், அந்தாண்ட சாட்சி நிற்கிறான். இந்த பிரதிவாதியினுடைய மனசுல ஏதோ ஓடிட்டு இருக்கும். நீதிபதி என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாரோ? சாட்சி வெத்தலை சுண்ணாம்பு போட்டு சும்மா சிரிச்சிட்டு வெத்தலை போட்டுட்டு இருப்பான். ஏன்னா அவனுக்கு எந்த நீதியும் கொடுக்கப்படாது, அவன் சாட்சி மட்டுமே. அவனுக்கு எந்த பந்தமும் கிடையாது. அந்த கோர்ட்ல நடக்கிற கேஸ் இருக்கு பாருங்க, அந்த சாட்சிக்கு எந்த பந்தமும் இல்லை. அந்த மாதிரி இந்த உலகம் என்கிற நீதிமன்றத்துல பாவமும் புண்ணியமும் செய்கிற நம்ம மனசுல நான் பாவம் செஞ்சுட்டே நினைச்சாலும் துன்பம், நல்லது செய்தாலும் ஒரு இன்பம். 2 எமோஷனல் ஸ்டேட். 2 நான் செய்யலை. இந்த செயலுக்கு நான் சாட்சிங்கிற செயல் மட்டுமே. இது அற்புதமான விஷயங்க. இதை நீங்க உங்க தவணை நிலையில புரிய ஆரம்பிக்கிற போது, அது புரிந்து கொண்டே இருக்கிற போது உங்க மனசுல ஏற்படக்கூடிய ஒரு ஆனந்தம் இருக்கு பாருங்க, அதான் ரியாலிட்டி. அதான் ரியாலிட்டி. எதிலையும் பந்தப்படாம எதுவாகவும் இல்லாம ஒருத்தர் நான் இருக்கிறேன்னா என்ன நான்? அந்த நாளுக்கு நம்ம என்னன்னு சொல்ல முடியும்? என்ன குறிப்பு கொடுக்க முடியும்?
கனவுல எல்லா கனவு காண்பவன், கனவு காண்ற காட்சி எல்லாம் ஒண்ணுன்னா அந்த காண்பவனின் நிலை என்ன? அவன் காணப்படும் பொருளா, காண்பவனா, காணும் என்ற நிகழ்ச்சியா, யார் அவன் அப்படின்னா எல்லாவற்றுக்கும் அவன் சாட்சி தான் தூக்கத்திலேயே. அதனாலதான் நம்ம சாட்சிங்கிறதுனாலதான் விழித்த பிறகு வெறும் கனவா அவன் துன்பப்படலை இப்போ, ஏன்னா அவன் சாட்சி புரிஞ்சுட்டான். அந்த காட்சிக்கு நான் சாட்சி, கனவு என்ற காட்சிக்கு நான் வெறும் சாட்சியாகவே தான் இருந்திருக்கிறேன், அதனால எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. அதுபோல இந்த லௌகீக வாழ்க்கையில பகல் பொழுது இந்த விழிப்பு நிலையில நடக்கிறது எல்லாத்துக்கும் நான் சாட்சி மட்டும்தான். ஏன்னா வினை முடிஞ்சு போச்சு, வினை பதிவு நிகழ்ந்துருச்சு, அவருடைய விளைவு வந்துட்டு இருக்கு. வினை செஞ்சவன் யாரு? அது முடிஞ்சு போச்சு, அதனால ஒருத்தன் இல்லை. இப்போ விளைவு இப்ப யாருக்கு? இல்லாதவனுக்கு. அதான் ஒரு காலத்துல ஒரு வரி வந்தது எனக்கு, ஒரு வாக்கியம், இல்லாத என்னை எது வந்து என்ன செய்யும், இதை சொல்லாமல் போனால் மானுடம் என்னாகும். இல்ல உண்மையில நான் இல்லை, கனவு காணணும்னு ஒருத்தன் இருக்கானா? கனவு மட்டும்தான் இருக்கு. அதே மாதிரிதான் இப்போ இல்லாத என்னை எது வந்து என்ன செய்யும், இதை சொல்லாமல் போனால் மானுடம் என்னாகும். அதான் சொல்லிக்கிட்டே இருக்கு. வாழ்க்கை வளமுடன் நண்பர்களே. தெளிவு அதான் ஞானம். நீங்க தெளிச்சுக்கிடணும். இதெல்லாம் நிறைய கேட்டிருக்கீங்க. இது கேள்வி ஞானம். இதை வச்சு உங்களுக்குள்ளேயே செஞ்சு அதை புரிந்து கொண்டீங்கன்னா அவ்வளவுதான் என்று சொல்லி எல்லோருக்கும் மீண்டும் வாழ்த்து சொல்லி நிறைவு செய்கிறேன்.